அன்னை ஸ்ரீ அரவிந்தருக்கு வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்று 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை அன்னையின் அருள்வாக்கு வழி பிரெஞ்சு பயில்களை தொடர்கிறோம். இப்பொழுது நாம் ஏற்பு திறன் என்று தமிழில் சொல்லக்கூடிய ரிசப்டிவிட்டி, பிரெஞ்சுல ரெசப்டிவிட்டே, அதில் ஒவ்வொரு நிலையா பார்த்துட்டு இருக்கோம். இது பூக்களுக்கும் உரியது. இன்றைக்கு உரிய பூவை நான் முடிந்தால் இன்னொரு முறை போடுகிறேன். Réceptivité mentale, toujours prête à apprendre. அது இங்கிலீஷ்ல மென்டல் ரிசப்டிவிட்டி, ஆல்வேஸ் ரெடி டு லேர்ன். இதுதான் அதோட சுருக்கமான ஒரு விஷயம். அதோட தமிழ் இது பார்த்தீங்கன்னா, மன ஏற்புத்தன்மை, எப்போதும் கற்றுக்கொள்ள அணியமாக இருத்தல். அது தயாராகங்கிறது தமிழ் சொல்லல, ஆயத்தமாக இருத்தல், அணியமாக இருத்தல் என்று எப்படி வேணுமானாலும் சொல்லலாம். பிரெஞ்சு விளக்கமா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி டேட் சொல்ல விட்டு போச்சு. இங்கிலீஷ்ல 2 ஜூன் 2026, பிரெஞ்சுல இருந்து த ஜுவான், JUIN இருக்கும், ஜுவான் அப்படின்னு படிக்கணும். த மில் வாசிஸ். ரெசப்டிவிட்டே மாந்தால், இந்த ரேசப்டிவிட்டே, அந்த ரேன்னு சொல்லணும். இந்த இ மேல கோடுனா ரெசப்டிவிட்டே மாந்தால். துஜூர்னா ஆல்வேஸ். பிராத்துங்கிறது இது ரெசப்டிவிட்டேங்கிறது ஃபெமினைனா இருக்கனால பிராத்துன்னு போடுறாங்க. இல்லாட்டி மாஸ்குலினா பிரேன் தான் இருக்கும், கடைசியில இருக்கிற இ வராது, டி சைலண்ட் ஆகிடும். ஸோ இப்ப நான் ஆணாக இருந்து சொல்லும்போது ஐ ஆம் ரெடி அப்படின்னு சொல்லும்போது ஷஸ்வி பிரே அப்படின்னு சொல்லுவோம். ஷஸ்வினா ஐ ஆம், பிரே மட்டும் இருக்கும், அந்த இ இல்லாம இருக்கும். இதே யாராவது பெண்கள், யாராவது ஒரு தனி ஒருமையில இருக்கக்கூடிய பெண்கள், அதாவது ஒருமையில நான் சொல்லணும்னா சிங்குலர், ஒரே ஒரு ஆள் சொன்னா ஜஸ்வி பிராத்ன்னு சொல்லுவோம். ஸோ பெண்களுக்கு அணியமாக இருக்கிறேன் என்றால் ஜஸ்வி பிராத்ன்னு சொல்லணும். ஆண்கள் என்றால் ஜஸ்வி பிரே அப்படின்னு சொல்லணும். இந்த பிரேங்கிறது ஆல்மோஸ்ட் இங்கிலீஷ்ல ப்ரே பண்றோம்னு சொல்றோம், அந்த மாதிரி இருக்கும். அப்ராந்துனா டு லேர்ன், அப்ராந்து அப்படின்னா லேர்ன் அப்படின்னு அர்த்தம், டு லேர்ன். ஸோ réceptivité mentale, toujours prête à apprendre. So, merci beaucoup à tous. Merci à la mère, à Sri Aurobindo.